செங்கல் சூளையில் இருந்து செங்கல் வாங்கி அந்த செங்கலை வச்சு கட்டின ஜேபி நிக்கல்ஸ்டன் ஸ்ட்ரக்சர் தான் 92 டிசம்பர் 6ஆம் தேதி தரைமட்டமாக்கப்பட்டது. இதையும் நாம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ பாபரி ஸ்ட்ரக்சர், பாபரி மசூதிங்கிற வார்த்தை நரசிம்மராவ் யூஸ் இட். அதனால இது அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்ட்லையும் எந்த ஒரு அரசியல்வாதியினுடைய வாயிலையும் இந்த பாபரி மசூதிங்கிற வார்த்தையே வரல. அது தகர்க்கப்பட்டதுக்கு மசூதியே இல்லைங்கிறது முதல் உண்மை. ரெண்டாவது, நாட் ஈவன் பாபரி ஸ்ட்ரக்சர் இல்லாது. அதனால பாபர் மேல எவனுக்காவது பக்தி இருந்தா கூட அவனும் இதுல ஐயோ இடிச்சுட்டாங்களேன்னு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது நிக்கல்சன் மேல பக்தி அவனுக்கு இருக்க முடியாது. இது நிக்கல்சன் டான்ஸா தான் நம்ம இடிச்சது. அதனால இந்த உண்மையே புரியணும். இது நிக்கல்சன் கட்டடம் தான், வேறு எதுவுமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். முஸ்லிம்ஸ் ஆஃப் அயோத்தியாவை கூப்பிட்டு நீங்க நமாஸ் பண்ணுங்கன்னா எந்த முஸ்லீமும் அக்செப்ட் பண்ணிக்கல. அன்னைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. ஆட்சி பிரிட்டிஷ். கலெக்டர் கூப்பிடுறார். அயோத்தி முஸ்லிம்களுக்கு அந்த இடத்தின் மீது ஏதாவது ஒரு பற்றுதல் இருந்திருக்குமே ஆனால், நாம நமாஸ் செய்து நம்ம உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்குமே ஆனால் அவர்கள் போயிருப்பாங்க. ரெக்கார்டுல ஒரு நாள் கூட லீவெல்லாம் லார்ஜ் பீரியடா ஒரு நாள் போய் எங்க நமாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் அவன் என்ன சொன்னான், இறங்கி நீங்க உங்க ஜும்மா நமாஸையாவது வச்சுங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வெள்ளிக்கிழமை நமாஸ் மட்டுமாவது பண்ணுங்க, அப்பதான் உங்க கையில இது இடம் இருக்கும், இல்லைன்னா இருக்காது அப்படின்னு. அப்பவும் மாட்டேன்ட்டாங்க. இப்ப நமக்கு ரீசெண்டா நடந்ததுக்கு மட்டும் நான் வரேன். 1934 இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் எப்படியாவது இந்த இடத்துல எச்ச சொச்சமா இருக்கக்கூடிய இதையும் எடுத்துடணும், நாம எப்படியாவது போராடி இது தகர்த்து விட வேண்டும் என்கின்ற முயற்சியோடு கூட தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்ப அயோத்தியில மக்கள் தாக்கினார்கள், மக்கள் பண்ணினார்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஊரே மக்கள்னு சொல்றது எல்லாருமே மடாதீஷ் தான். ஒவ்வொரு வீடுமே ஒரு மடம், ஒவ்வொரு கட்டிடத்திலையும் ஒரு மடம், ஒரு சன்னியாசி. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நான் சொல்றேன். அந்த ஊர் காமன் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. இப்ப இருக்கக்கூடிய ஃபைசாபாத் அந்த பக்கம் போயிட்டுனா அதுக்கு கொஞ்சம் ஜனங்கள் ஜாஸ்தி. இந்த அயோத்தி ப்ராப்பர்ல இன்னைக்கும் ஜனத்தொகை குறைவு. அந்த ஜனத்தொகை குறைவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த கட்டிடம் அங்க இருக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணி 1934 ஒரு பெரிய ரெவோல்ட். அப்ப ஜேபி நிக்கல்சன் அப்படிங்கிறவன் கலெக்டர், ஃபைசாபாத் கலெக்டர், அவன் தான் அயோத்தியாவுக்கு. அந்த கலெக்டர் தான் இந்த இடத்துல இவர்கள் தரைமட்டமே ஆக்கி விட்டார்கள். நல்லா கவனிச்சிங்க. திரும்ப திரும்ப ஊடகங்களாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்து ஆதரவாளராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு விஷயத்தை பயன்படுத்துறோம், பாபரி ஸ்ட்ரக்சர். The Babri structure was demolished. The Babri structure stood there in Rama Janmabhoomi. இது தப்பு. இந்த பாபரி ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ்ட் இன் 1934. அதை கொலாப்ஸ் பண்ண வச்சது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள். இப்ப இந்த கொலாப்ஸ் ஆனோன்னு விட்டுருக்க வேண்டியதானே. இது எல்லா விதத்திலையும் நமக்கு சௌரியமானதுதான் சொல்லி பிரிட்டிஷ்காரன் அதை ஒரு இஷ்யூவாவே எடுத்துக்காம அது பேசாம விட்டுருந்தான்னா அது வேக்கன்ட் சைட்டா, எந்த பில்டிங்கும் இல்லாம அது பேசாம இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சுதந்திரம் அடைஞ்ச போது இங்க கோயிலை கட்டி இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று கருதி இந்த ஜேபி நிக்கல்சன்கிறவன் தான் யார் இதை இடித்தார்களோ அவர்களுக்கு மீது வழக்கு தொடுத்து அவர்களில் சில பேரை சிறைக்கு அனுப்பி சில பேரை சிறைச்சேதம் செய்து முடிவாக இத்தனை பேர் தான் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இப்ப எப்படி கரசேவாவில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு ஒன்றும் கணக்கிட முடியலையோ 92ல், அதே மாதிரி அவன் அந்த காலகட்டத்தில் யார் செய்கிறான்னு தெரியலன்னா அயோத்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ரெசிடென்ட்டும் பெனல்டி டாக்ஸ் அப்படி என்பதாக தண்டனை வரின்னு ஒன்று கட்டணும்னு சொல்லிட்டான். அப்படி கட்டி அவன் வசூலித்த தொகை 80,000 ரூபாய். அன்னைக்கு
இன் 1934 80,000 rupees. இதுல சிதிலம் அடைந்த போர்ஷன்ல பெரிய பெரிய தூண்கள் எதுவும் இடிபடாம அப்படியே விழுந்திருக்கு. அதெல்லாம் திரும்ப வச்சு சுற்றுப்புற சுவர்களை வைக்கிறதுக்கு அவங்ககிட்ட செங்கல் அதெல்லாம் பொடி பொடி ஆயிடுச்சு, எல்லாம் துண்டு துண்டு ஆயிடுச்சு. அதனால செங்கல் சூளையிலிருந்து செங்கல் வாங்கி அந்த செங்கலை வச்சு கட்டின ஜேபி நிக்கல்ஸ்டன் ஸ்ட்ரக்சர் தான் 92 டிசம்பர் 6ஆம் தேதி தரைமட்டமாக்கப்பட்டது. இதையும் நாம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ பாபரி ஸ்ட்ரக்சர், பாபரி மசூதிங்கிற வார்த்தை நரசிம்மராவ் யூஸ் இட். அதனால இது அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்ட்லையும் எந்த ஒரு அரசியல்வாதியினுடைய வாயிலையும் இந்த பாபரி மசூதிங்கிற வார்த்தையே வரல. பாபரி மசூதி ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று உருவாச்சு. அந்த பாபரி மசூதி ஆக்ஷன் கமிட்டியில் மட்டும்தான் அந்த பாபரி மஸ்ஜித்ங்கிற வார்த்தை இருந்தது. அந்த ஊர்ல யாரும் இதை பாபரி மசூதினே சொல்லலை, பாபரி ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவாங்க. பாபரி டான்ச்சா அதை சொல்றக்கூடிய வார்த்தை இந்தியில பாபரி டான்ச்சா கிராதியா, பாபரி டான்ச்சா கோ. அந்த பாபரி டான்ச்சாங்கிற வார்த்தையை தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம். ஆனா அதுவே பாபரி டான்ச்சா இல்லை 34க்கு அப்புறம். இட் வாஸ் ஒன்லி நிக்கல்சன் டான்ச்சா. நான் மட்டும் இதை சொல்லியிருக்கேன். இடிக்கப்பட்டது நிக்கல்சன் ஸ்ட்ரக்சர், நாட் பாபரி ஸ்ட்ரக்சர். 34ல் என்ன கட்டிட்டுக்குவான், அன்னைக்கு என்ன கட்டப்பட்டதோ 400 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கட்டின ஒரு கட்டடம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா 34ல் அவன் கட்டின கட்டடத்தை நம்மளால ஒரு 5 மணி நேரத்துல தகர்க்க முடியும். பொதுமக்கள் ஏறி அதை தகர்த்திட முடியும். அதுக்கு மர்மம் என்ன இருந்தாலும் சரி பின்னணியில. ஆனால் அந்த கட்டடம் தகர்க்கப்பட்டது. அது தகர்க்கப்பட்டதுக்கு மசூதியே இல்லைங்கிறது முதல் உண்மை. ரெண்டாவது, நாட் ஈவன் பாபரி ஸ்ட்ரக்சர் இல்லாது. அதனால பாபர் மேல எவனுக்காவது பக்தி இருந்தா கூட அவனும் இதுல ஐயோ இடிச்சுட்டாங்களேன்னு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது நிக்கல்சன் மேல பக்தி அவனுக்கு இருக்க முடியாது. இது நிக்கல்சன் டான்ச்சா தான் நம்ம இடிச்சது. அதனால இந்த உண்மையே புரியணும். இது நிக்கல்சன் கட்டடம் தான், வேறு எதுவுமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கட்டடத்தை கட்டி முடிச்ச உடனே அவன் என்ன பண்ணான், அதே மாதிரி டோம், முன்னாடி எப்படி டோம் இருந்ததோ அதே மாதிரி டோம் வச்சான். அதே மாதிரி சுற்றுச்சுவர்கள். அந்த கட்டடத்துக்கு பயன்படுத்தி செங்கல் நிக்கல்சன் தான் கட்டினாங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல இருந்து யார் கரசேவைக்கு போய் 92ல் திரும்பி வந்தார்களோ அவர்கள் கொண்டு வந்த செங்கல்ல இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு. அந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் நம்ம ஊர் டெய்லி மேகசின், தினகரன் போன்ற பத்திரிகைகளே போட்டிருக்கான் அந்த போட்டோ எடுத்து. அந்த அதுல இங்கிலீஷ்ல எப்படி வரும்? இப்ப பாபர் காலத்துல கட்டடத்தை கட்டி இருக்கான்னு வச்சுப்பான், அந்த கட்டடத்துல எப்படி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வரும்? அதனால இது நிக்கல்சன் பீரியட்ல அங்க இருக்கக்கூடிய சூளைகள் அவைகள் ஆங்கில கம்பெனிகளுக்கு சொந்தமாக இருந்திருக்கு. அதுல ஆங்கில லெட்டர்ஸை தன்னுடைய கம்பெனி ஐடென்டிட்டியா அவன் போட்டுக்கிறதுக்கு இருந்திருக்கு. அதனால இதுல இருக்கு. அதனால இது முழுக்க முழுக்க இந்த தான். இப்ப அவன் என்ன பண்ணான், இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சதோட இல்லாம எதிர்காலத்துல இந்த கட்டடத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்துல போலீஸ் பெட்ரோலிங் போட்டான், போலீஸ் பாதுகாப்புங்களை கொண்டு வந்தான். ஹோல் டே பேட்ச் பை பேட்ச் போலீஸ்மேன் அங்க இருப்பாங்க, அவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை பண்ணான். இப்போ ஒரு வேடிக்கை என்னன்னா, இப்பவும் பண்ணிவிட்டு அவன் முஸ்லிம்ஸ் ஆஃப் அயோத்தியாவை கூப்பிட்டு நீங்க நமாஸ் பண்ணுங்கன்னா எந்த முஸ்லீமும் அக்செப்ட் பண்ணிக்கல. அன்னைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. ஆட்சி பிரிட்டிஷ், கலெக்டர் கூப்பிடுறார். அயோத்தி முஸ்லிம்களுக்கு அந்த இடத்தின் மீது ஏதாவது ஒரு பற்றுதல் இருந்திருக்குமே ஆனால், நாம நமாஸ் செய்து நம்ம உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்குமே ஆனால் அவர்கள் போயிருப்பாங்க. ரெக்கார்டுல ஒரு நாள் கூட லீவெல்லாம் லார்ஜ் பீரியட ஒரு நாள் போய் அங்க நமாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் அவன் என்ன சொன்னான், இறங்கி நீங்க உங்க ஜும்மா நமாஸையாவது வச்சுங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வெள்ளிக்கிழமை நமாஸ் மட்டுமாவது பண்ணுங்க, அப்பதான் உங்க கையில இது இடம் இருக்கும், இல்லைன்னா இருக்காது அப்படின்னு. அப்பவும் மாட்டேன்ட்டாங்க. எப்ப அந்த இடத்துக்கு ஒரு முக்தவல்லி இருந்து, அந்த முக்தவல்லி பெயரளவில் முக்தவல்லியாக இருந்து, அது முஸ்லீம் வக்ஃப் வாரியத்தின் கீழே சுன்னி முஸ்லீம் வக்ஃப் வாரியத்தின் கீழே
அந்த பீரியட்லயே ப்ராப்பர்ட்டிக்கு அவன் உரிமை கோரினானே தவிர நமாஸுக்கு உரிமை கோரவில்லை. ஏனென்றால் அயோத்தியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் அந்த இடத்தில் இந்துக்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக சென்று அந்த இடத்தில் தொழுகை நடத்த விரும்பவில்லை. இதுதான் உண்மை. அதனால இதை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொன்னேன். இப்ப நம்ம அந்த இதை மட்டும் உங்களுக்கு சொல்லணும். அடுத்தாப்புல 49ல் என்ன நடந்தது?